இங்கே ஒரு பேனில் வந்து நான் எண்ணெய் ஊற்றுறேன். நிறைய ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு ஓரளவுக்கு ஊற்றினா போதும். இதில் வந்து கொஞ்சமாக சீரகம், சீரகம் பொரியும் போது இங்கே வந்து வெங்காயம், பூண்டு வந்து 1 இல்லைன்னா 2 அவ்வளோதான் அந்த இது. அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போது இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன். இந்த இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போது இந்த இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, சரியா? இதை வந்து கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இதை வந்து கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு தண்ணி விட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜில் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்து கேபேஜ், கேப்சிகம், கேரட், ஃப்ரோசன் கார்ன், ஃப்ரோசன் பட்டாணி எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன் நான். இப்போ நான் மூடி வச்சு ஒரு 2 minutes வரைக்கும் ஆயிருக்கு. இந்த இதை வந்து இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிறேன் ஃப்ளேமு. இது வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, நம்ம குழம்பு பொடி. இதில் எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அது அப்படி ஒரு குழம்பு மாதிரி வரட்டும், சரியா? ஃப்ளேம் வந்து இப்போ ஹையில் தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதை திறந்து பார்த்தா நல்லா இந்த மாதிரி சாஸியாக இருக்கும், சரியா? இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நான் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. ஸோ அப்போ தான் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, இல்லையா? லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம போட்ட எஃபெக்ட் வேணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் இருக்கணும். நான் இன்றைக்கி எனக்கு வந்து இந்த மாதிரி இதிலெல்லாம் எனக்கு பன்னீர் பிடிக்குங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். உங்கள் பசங்களுக்கு மஷ்ரூம் பிடிக்கும்னா மஷ்ரூம் போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே ப்ரெட்டு வந்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இதை வந்து இப்போ நான் எதுவுமே டோஸ்ட்லாம் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. அதை வந்து இப்போ அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. இதை வந்து இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வந்து பிடிக்கும். இது வந்து இன்னொரு 2 minutes நான் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிடுறேன், அது இதாகட்டும். ஒரு 2 minutes ஆயிருக்கு. இதில் வந்து இப்போது கொத்தமல்லி இலை போட்டு இப்போ எடுத்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சிடலாம். இங்கே இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த மெக்சிகன் ரைஸ், இது வந்து 1 pot ரெசிபி. அதனால தான் இன்றைக்கி ஒரு குக்கரில் பண்ணிட்டோம்னா ரைஸ் வந்து ஒன்றா குக் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இதுக்கு பட்டர் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பட்டர் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பட்டரும் போட்டுட்டு நான் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் நான், சரியா? ஏன்னா இதில் ரைஸ் சேர்த்து நம்ம பண்ண போகிறோங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் எண்ணெயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுவும் பசங்களுக்கு தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இது உங்களுடைய விருப்பம். இப்போ இதில் வந்து பூண்டு, இது வந்து ஒரு 3லேருந்து நல்ல மீடியம் சைஸ் பூண்டு. ஸோ அதனால் நான் வந்து 3 பூண்டு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வேணும்னா இன்னொன்று கூட போட்டுக்கலாம். இது வந்து வெங்காயம் வந்து நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு 1. இது வந்து இப்போ நல்லா வதங்கட்டும். இதில்
வெங்காயம் வந்து இப்போ நல்லா இந்த கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு நல்லா நமக்கு. இப்போ இதில் வந்து நான் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன், கேரட் வச்சுருக்கேன், கார்ன் வச்சுருக்கேன், அதே மாதிரி ஃப்ரோசன், இது 2 ஃப்ரோசன், இது வந்து கேப்சிகம். இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம். இப்போது இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சோயா, சின்ன சைஸ் சோயா வந்து இங்கே கிடைக்கும். உங்களுக்கு இது கிடைக்கலன்னா பெரிய ராஜ்மா கூட நீங்கள் ஊற போட்டு நைட்டே ஊற போட்டு வச்சுருங்க. அதை வந்து இதோட இப்போ போட்டுடுறேன் நான். அது இன்னும் வேகவே இல்லை, அது வெறும் ஊறி மட்டும்தான் இருக்குது. அதையும் இதோட நான் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு இதோட அதை சேர்த்து நம்ம குக் பண்ணுவோம். சரியா? இது இங்கே நல்லா இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சும்மா அப்படி வதங்கிட்டு இருக்கு. நான் மூடிலாம் போட்டு மூடலை. ஸோ இதில் வந்து டொமேட்டோ, இது வந்து இந்த 2 தக்காளி பழம் நான் வந்து அடித்து வச்சுருக்கேன், நல்லா கூழாக அடித்து வச்சுருக்கேன். நல்லா அந்த பீசஸ்லாம் எதுவும் இல்லாத மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. அதையும் இதோட போட்டு நல்லா இப்போது வதக்கிக்கலாம். சும்மா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலை, இந்த மாதிரி இப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணல. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். அப்போ தான் அந்த தக்காளிலாம் நல்லா வேகும். இது வந்து இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து நம்ம இந்த மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து கொஞ்சமாக இது நான் என்னோட அடிஷனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து மெக்சிகன் ரைஸ்னால் அதில் இது மஞ்சத்தூள் போட மாட்டாங்க. நான் வந்து சும்மா நம்மளுடைய இதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, மஞ்சத்தூள், இங்கே வந்து சில்லி பவுடர், இது வந்து கொஞ்சம் டாக்கோ சீசனிங் என்கிட்ட இருந்தது, அது போட்டிருந்தேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இது வந்து ஜீரகப்பொடி. நம்ம அவங்களுக்கு வந்து மெயின் ஃப்ளேவரே வந்து சில்லி பவுடர் அண்ட் ஜீரகப்பொடியில் தான் அவங்களோட மெயின் ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் பப்ரிக்கா பவுடருமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில்லி பவுடர் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. இப்போ இந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து இப்படி திறந்து வச்சு நான் கொஞ்சம் வதக்க போகிறேன். நான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ஓகே, உப்பு போட்டுக்கலாம். உப்பு நான் வந்து ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்குவேன். இங்கே இது வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷமாக வதங்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் அரிசி வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக வந்து லாங் கிரெயின் ரைஸ் தான் வச்சுருப்பாங்க அவங்க. நீங்கள் வந்து எந்த ரைஸ்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு எனக்கு வந்து ஃபோட்டோவும் நல்லா வரணும், எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக நான் ப்ரௌன் ரைஸ் எடுக்கலை. பட் நானாக பண்ணேன் அப்படின்னா ப்ரௌன் ரைஸ் தான் போட்டிருப்பேன் நான். ஸோ இது வந்து ஷூட் எடுக்கிறேன்றதுக்காக நான் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். இதோ இந்த கப்புக்கு நான் இன்னைக்கு எனக்கு மட்டும்தான். சரியா? இது வந்து 1/3 கப், இந்த கப் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ரைஸை வந்து வெறும் கழுவி தான் வச்சுருக்கேன், ஊரெல்லாம் போட்டு வைக்கல, சும்மா கழுவி வச்சுருக்கேன். இந்த ரைஸை வந்து இப்போ இதில் போட்டுட்டு இதை வந்து இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். ரைஸ் வந்து நல்லா ரைஸ் அந்த வதங்குற வாசம் நமக்கு வருது. இதில் வந்து நான் வந்து இந்த தக்காளி கழுவி வச்ச அந்த தண்ணி தான் இது. ஸோ அந்த தண்ணி இதில் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கணும். நம்ம டேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்பயுமே கம்மியாக நீங்கள் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நிறையா போட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது நம்மளால். இது வந்து நம்மளோட இந்த பஜ்ஜி மிளகா. சரியா? இந்த பஜ்ஜி மிளகாவை வந்து நான் ஒரு 5-6 பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் இதோட போட்டுக்கலாம். அவங்க வந்து ஹாலபினோ ஆட் பண்ணுவாங்க, அது நமக்கு கிடைக்காதீங்க. ஸோ இதை வந்து இப்போது நான் வந்து கரெக்டாக இது என்னோட அடுப்பு உங்களுக்கு தெரியும், இது மீடியம் ஃப்ளேமில் தான் எரியும். ஸோ அதனால் இந்த இதில் வந்து ஒரு சத்தத்துக்கு நான் வைக்க போகிறேன். ஏன்னா எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு சத்தம் வந்தால் அந்த தண்ணிலாம் இதாகிடும். ஸோ அதனால் ஒரு சத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சத்தம் அடங்கிச்சு பாருங்கள். நான் தொடுறேன் குக்கரை. நல்லா சத்தம் அடங்கி ஒரு 10-15 மினிட்ஸ் கூட ஆயிருக்கு. இந்த இதில் கொத்தமல்லி இலை
நல்லா உதிரி உதிரியாக ஒரு சத்தம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணுறேன், பாக்ஸில் சர்வ் பண்ணுறேன்.